சில நினைவுகள் ஆபத்தானது, அது உங்களை வாழ விடாது. அப்படிப்பட்ட நினைவுகள்ல இருந்து வெளியே வாங்க. உரிமை உண்டு அப்படின்னு நீங்க நினைச்சாலும், உங்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு தெரியும் போது ஒதுங்கி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. நிறம் மாறுற பச்சோந்தியை விட மனம் மாறுற மனுஷங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். யார் உங்களை எந்த தூரத்தில் வச்சிருக்கிறாங்களோ அதே தூரத்தில் இருந்தே வாழ பழகிக்கோங்க. அதனால உங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. வாழ்க்கை வலிச்சாலும் வலிக்காதது மாதிரியே வாழ பழகிக்கோங்க. உங்களோட வழியில விளையாடுறதுக்கே நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. வாழ்க்கையில ஒரு சில பேருக்கு பாரமா இருக்கிறத விட அவங்கள விட்டு தூரமா இருக்கிறதே நன்மையானது. நீங்க வாழ்ந்தா உங்களை சுத்தி இருக்கிற ஒரு சில பேர் பொறாம பேசுவாங்க, தாழ்ந்தா உங்களை கேவலமா பேசுவாங்க. அவங்கள எல்லாத்தையுமே நீங்க பொருட்படுத்தாதீங்க. சில உறவுகள் கிட்ட இருந்தும் ஒரு சில சூழ்நிலைகள்ல இருந்தும் நீங்க விடுபடுங்க. ஏன்னா பாசத்தை தேடி அலையிறதுல பாதி வாழ்க்கையும், பாசம் வச்சு அல்றதுல மீதி வாழ்க்கையும் தொலைஞ்சுதான் போகுது ஒரு சில பேருக்கு. யாருக்கும் உங்களை பிடிக்கல அப்படின்னா நீங்க இன்னும் நடிக்க கத்துக்கல அப்படின்றது தான் அர்த்தம். புரிதல் இருக்கிற இடத்துல ஆணவத்திற்கு இடம் இல்லை. புரிதல் இருக்கிற இடத்துல ஆலோசனைக்கும் அடுத்தவங்க தேவையில்லை. புரிதல் இல்லாத உறவுகளோட நம்ம பயணிச்சோம் அப்படின்னா பிரிவு அப்படின்ற நிறுத்தத்துல தான் நம்மளோட பயணம் முடிவடையும். விட்டு கொடுக்கறதுக்கும் விட்டு செல்றதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். உறவுகளை இழந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுப்பாங்க. உறவுகளே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தான் விட்டு செல்றாங்க. சில உறவுகள் வாழ்க்கைய உணர வைக்கும், சில உறவுகள் வாழ்க்கைய வெறுக்க வைக்கும். பார்த்து பழகிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வேதனைப்பட வேண்டியது நம்மளா தான் இருப்போம். சில உறவுகள் பணத்துக்காக ஏங்கும், சில உறவுகள் பாசத்துக்காக ஏங்கும், சில உறவுகள் கடைசி வர கூட வரும், சில உறவுகள் தொடக்கத்திலேயே விலகிரும். உங்களை சுற்றி 1000 உறவுகள் இருக்கிறத விட உங்களையும் உங்களோட உணர்வுகளையும் மதிக்கிற மாதிரி ஒரே ஒரு உறவு உங்களுக்கு இருந்தாலே உங்களோட வாழ்க்கை இனிக்கும். உறவுகள் ஆரம்பிக்கும் போது உரிமையும் ஆரம்பிச்சிருது. உரிமைகள் அதிகரிக்கும் போது உறவுகளில் பிளவுகளும் அதிகரித்து விடுது. நீங்கள் தவற விட்டது உங்களுக்கான வாழ்க்கை இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான வாழ்க்கை அப்படின்றது நீங்கள் இப்போ இந்த செகண்ட் வாழ்ந்துட்டுருக்க இந்த தருணம் மட்டும்தான். சிரிச்சுக்கிட்டே கடந்துருங்க. உங்களோட கஷ்டத்தை மட்டும் இல்லை, அந்த கஷ்டத்துக்கு காரணமாக இருந்தவங்களையும் தான். வாழ்க்கையில் பிடிச்சது எல்லாமே கிடைக்கிறது இல்லை. கிடைச்ச எல்லாத்தையுமே பிடிச்ச மாதிரி நம்மளால் மாற்றவும் முடியலை. ஆனாலும் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளோட ஆயுள் காலம் எது வரைக்குமே அது வரைக்கும் கண்டிப்பாக வாழ்ந்தே ஆகணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக. நிறைய பேர் இந்த மாதிரி சுச்சுவேஷனை கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்போம். நீங்களும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனை கடந்து வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமிடியேட்டாக ரீச் ஆகும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சில நினைவுகள்